வாசன் உங்களுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுனால அவரோட இடத்த நீங்கள் நிரப்புறீங்களா? No, they are legends now. No comparison. They are legends. அந்த இடத்த நிரப்பலாம். அப்படிலாம் நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படிலாம் இல்லை. நம்மளோட முயற்சிகள் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. நம்ம முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் பரிசு தருவார், அவ்வளவுதானா? அவரோட கட்சியில் எதுவும் இணையதற்கான வாய்ப்பு இருக்கு? அவருக்கு ஃபாலோ பண்ண இல்லைண்ணா, நம்ம அரசியல் பேசுற அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய பையனா இல்லை. 25 தான் ஆச்சு. யங்ஸ்டர்ஸ் நிறைய ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க, அதனால இளைஞர்கள் வாக்குகளை இல்லைண்ணா, அரசியல் இதெல்லாம் கிடையாது நமக்கு. நம்ம பட ரீதியாக இப்போதான் முன்னேறி வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போதைக்கு நம்ம முன்னேறுவோம். சரி, அடுத்த படங்கள் எதுவும் வாய்ப்புகள்? ஆனால் அடுத்தடுத்த படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. கடவுள் அன்பையும் இல்லாமல் நல்ல உள்ளங்கள் அன்பாலையும் அடுத்தடுத்த கதைகள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம். நல்ல ஒரு கதை அமைஞ்ச உடனே நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் இருந்தால் உடனே நடிக்கிறது. மதுரையில் நடந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மதுரை மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களோட அன்பு ஆதரவுக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் வந்து பார்த்தா நம்ம மதுரையிலேயே நடந்தது. மதுரையிலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சேசிங் ஓடி ஃபைட்டர்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி நம்ம மதுரையில் லைவாக எடுத்தது. அதில் கூட வந்து பார்த்தா ஓடி வரும்போதெல்லாம் வந்து படம் கிராஷ்லாம் ஆச்சு. பட் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக எடுத்து முடிச்சாச்சு. வர்ற 28ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்படி எந்த காலகட்டத்துல நீங்க வந்து இப்ப படத்துல வேற நடிக்க வந்திருக்கீங்க, நீங்க இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்? உலகத்தில் எல்லா இடத்துலையுமே நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயங்களை விட்டுருங்க. அண்ட் வந்து அந்த ரேஸு அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க, அது நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க. நான் ஒரு ரைடர், நான் ரைட் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் நீங்கள் அப்படி ரேஸு சொல்லி ஒரு ரேசர்னே ஒரு பேரை உருவாக்கி கொடுத்துட்டீங்க. எதை தொட்டாலுமே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியா உள்ள சேஷன் போலீஸ் இப்படியா இது வந்தது இல்லையா? அதனால அந்த கேள்வி. பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டு நீங்களே பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்படின்னு நீங்களே சிரிக்கிறீங்க. இல்ல, சினிமால எந்த ஒரு பிரச்சனையும் வரலையே எனக்கும். அது அவரே அவரோட கதையில வந்து அவரே ஹீரோவா பண்றேன்னு சொல்லி அவரு ஹீரோவா ஏற்படுத்திட்டு அவர் போய்கிட்டாரு. என்னால எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் வந்தது கிடையாது. சரி, இந்த படத்துல டிடிபி வாசனுக்கு லவ் சாங்ஸ் காதலி அந்த மாதிரி 55 லட்சம் வியூஸ் மேல போயிடுச்சுன்னா லவ்ல. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் இப்போதான் சொல்லி ஒரு சாங், அது ஒரு 40 லட்சம் பேரை தாண்டிட்டாங்க. அது இன்னும் நீங்க பார்க்கலையா? அது நல்லபடியா இருந்துச்சுங்க, எல்லாமே இருந்தது. என்னங்க சார்? அதுதான் தேர் லெஜெண்ட்ஸ். அவங்க வாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். சார், இப்போ உங்க 2 பேரோட பர்சனல் லாயர் இருக்காங்க. மதுரையில் இருக்கக்கூடிய உங்களுடைய கார் எப்போ வீட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பே பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கான எல்லா இதுவுமே என்கிட்ட இருக்கு. ஸோ ஃபோனை ஸ்பீக்கரில் பேசுனதுக்கு இவ்வளோ பண்ணுறது ரொம்ப அநியாயம்னு தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு இஎம்ஐயில் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துடுறோம். பொருளும் இருக்கும், மாதம் மாதம் நம்மளும் காசு கட்டிகிட்டு இருப்போம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியாவது இந்த இஎம்ஐயை முடிச்சு விடணுண்டான்னு மனசில் ஓடும். ஆனால் என்ன நினச்சி பாருங்கள், இஎம்ஐயில் வாங்கிட்டு வந்த காரு இங்கே தான் நிற்கிது. அதை நானும் யூஸ் பண்ணல. மாதம் 30,000 ரூபாய் கட்டிகிட்டு தான் இருக்கேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. சீக்கிரமாக மீட்டு தந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஃபோன் ஸ்பீக்கர் பேசுனது தப்பு தான். இருக்கும்போதும் பைக் நீங்க ரைடரா இருக்கும் போதே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு யார் மூலியமாக வந்து சினிமான்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம் இல்லையா? ஆல்ரெடி நிறைய விஷயம் சொல்றாங்க. ஒரு நடிகரை முன்னுக்கு வர விடாம தடுக்கிறதுக்குன்னே ஒரு டீம் இருக்கிறதா வந்து பேசியிருக்காங்க. நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. உங்களுடைய வளர்ச்சியை சினிமாவில் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பகைமை எங்கேயும் கண்டினியூ ஆகும் நினைக்கிறீங்க? இல்லைண்ணா, யார் என்ன தடுத்தாலுமே நம்மளோட முயற்சிகளை நம்ம நிப்பாட்டாத வரைக்கும் நம்ம எங்கேயுமே தோல்வி அடைய போகிறது கிடையாது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்னோட முயற்சிகளை நான் விட போகிறது கிடையாது. அதே மாதிரி தோல்வி அடைய போகிறதும் கிடையாது.
டேரக்டர் நீங்க பேசக்கூடிய நம்பர் வந்து உங்களுடைய முதல் படத்தை நீங்க செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு டேரக்டர் நீங்க செலக்ட் பண்ணீங்க. என்னன்னா இவ்வளவு குவாலிட்டியா பேசுறீங்க, பட் அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் படத்தை அப்படி நீங்க நல்லா பேசுறீங்க, ஒரு விஷயம் கேட்டு நல்லா ஆன்சர் பண்றீங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது ஒரு டேரக்டரை செலக்ட் பண்ணும்போது முதல் படத்துல தவறு பண்ணிட்டோம் நீங்க ஃபீல் பண்றீங்க. பார்க்கும்போது எங்களுக்கே தெரியுது, அந்த கதைகள் கேட்கும்போது அந்த விஷயங்களோட டிராவல் பண்றது உங்களுக்கு தெரியல. இல்ல தவறு பண்ணிட்டேன்னு என்னைக்குமே நான் நினைக்க போறது கிடையாது. அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் கெயின் பண்ணதுனால தான் இப்போ எனக்கு நல்ல ஒரு டேரக்டர் கிடைச்சாரு, நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் டீம் கிடைச்சாங்க, நல்ல ஒரு படம் கிடைச்சிருக்கு. வர 28 ரிலீஸ் வரைக்கும் நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கூட ஒரு டைம் டிராவல் பவர் கிடைச்சு எல்லாத்தையும் போய் மாற்றிடுவீங்களான்னு கேட்டால் எதையுமே நான் மாற்ற மாட்டேன். ஏன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு, வாழ்க்கையில் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. அதே மாதிரி அந்த கதையை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க, அந்த டைரக்டரை ஏன் சூஸ் பண்ணீங்கன்னா வாய்ப்புகள் ஒன்று எனக்கு கொட்டி கிடக்கல. வாய்ப்புகள் வர்றது ஒன்று, அந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி முன்னுக்கு வர முடியும்னு தான் நான் முயற்சி பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பண்ணால் ஆல்ரெடி ஒரு படம் பண்ண டைரக்டர் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி நல்ல கதையாக தான் இருந்தது. சரி நம்மளோட ஒரு நடிப்பில் நம்ம படம் என்ன எப்படி இருந்தாலும் வாசன் நல்லா பண்ணிட்டான்ப்பா அப்படிங்கிற ஒரு பேர் கொண்டு வர வைக்கணும்னு தான் நான் ஆக்டிங் கிளாஸ்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் அவரோட கதை அவரே ஹீரோவாக பண்ணணும்னு நினச்சிட்டாரு. பட் அது அவர் அப்படி சொல்லி பண்ணியிருந்தா பரவாயில்ல, பட் அவ்வளோ கேவலமாக நடந்திருக்க தேவையில்லை. சேலரி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க, அடுத்த படங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி ஆமாம். ஆனால் சேலரி எல்லாமே அது இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், எல்லாம் நல்லதே நடக்கும். ஆனால் இல்லை, நான் ஆக்சுவலி கதைக்கு என்ன தேவைப்பட்டிருக்கோ அதுதான் வச்சிருக்கோம். ஸோ ஏன்னா இதை நம்ம சொல்ல முடியாது. அதாவது எல்லாருமே உங்களுடைய ஃபைட் ரேஸ் உங்களுடைய அந்த இதெல்லாமே பார்த்து அவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதில் ஒரு சீன் இந்த மாதிரிலாம் எதுவும் வருது இல்லை. நான் அந்த மாதிரி எதுவுமே ஸ்பெசிஃபையாக எதுவுமே வைக்கல. கதையில் கேரக்டருக்கு என்ன தேவைப்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம பசங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, எங்க போனாலும் பார்த்து பத்திரமா சேஃபா போங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. அப்ப என்ன சொல்லணும் அதை தான் இப்போ வரைக்கும் சொல்றோம். நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயங்கள் விட்டுருங்க. ஏன்னா வாழ்க்கையில நீங்க யாரை பார்த்தாலுமே சரி, ஸோ அண்ணனை பார்த்தாலும் சரி, சாரை பார்த்தாலும் சரி, என்ன பார்த்தாலும் சரி, இல்லை வேற யாரும் பார்த்தாலுமே நிறைய குட் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகளும் இருக்கும். நல்ல விஷயங்கள் எடுத்துருங்க, கெட்ட விஷயங்களை விட்டுருங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.